கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவரால் படைக்கப்பட்டதான ஆதாமும் ஏவாளும் கடவுள் ஏதேன் என்கிற தோட்டத்தை அவர்களுக்காக உருவாக்கி அங்கே அவர்களை வைத்து அவர்கள் மிக மகிழ்ச்சியாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற தன்னுடைய கரத்தின் கிரியைகளாகிய இந்த முதல் மனிதனை காண்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? 8வது வசனம் சொல்லுகிறபடி, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை சந்திக்கும்படியாய் வருகின்றார். ஏனென்றால் தன்னுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள், தன்னுடைய சொந்த சுவாசத்தை அவர்களுக்குள்ளாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அவர்களை குறித்ததான ஒரு பெரிய திட்டத்தை கடவுள் வைத்திருந்தார். அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி கொண்டு நீங்கள் ஆண்டு கொண்டு நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று கடவுள் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார். ஆண்டவர் எல்லா படைப்புகளையும் பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக மகிழ்ந்தாரோ அதைவிட அதிகமாக தன்னுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதனை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதிகமாக அவர் மகிழ்ந்தார். ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய சாயலில் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியான திட்டத்தை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருந்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகையால் கடவுள் ஒவ்வொரு நாளும் பகலின் அந்த குளிர்ச்சியான நேரத்தில் வந்து அவர்களோடு கூட தங்கி அவர்களோடு பேசுகிறதை ஆண்டவர் வழக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் வருகின்றார். அங்கே தன்னால் உருவாக்கி வைக்கப்பட்ட அந்த மனிதர்கள் இத்தனை நாள், ஏன் நேற்றைய தினம் வரையிலும் தன்னோடு கூட அமர்ந்து உட்கார்ந்து பேசி விளையாடி கொண்டிருந்ததான இந்த மக்கள் காணவே இல்லை. அவர்கள் அங்கே இல்லை. ஆண்டவர் தேடி பார்க்கின்றார். அங்கே அவர்களுடைய நடமாட்டம், அவர்கள் இருப்பதற்கான அந்த தோட்டத்திற்குள் இன்பத்தின் உறைவிடமாக ஏதேன் என்ற அழகான தோட்டத்தை கடவுள் உருவாக்கி வைத்திருந்தார். அந்த தோட்டத்திலே அவர்கள் காணவில்லை என்பொழுது ஆண்டவர் ஏக்கத்தோடு கூட 9வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய்? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே, அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும் பொழுதே ஆண்டவருக்கு எல்லாம் தெரிந்து இருக்கும். இத்தனை நாள், இவ்வளவு காலம் நான் வந்த உடனே ஓடோடி வந்து, இதோ தகப்பனே நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஓடி வருகின்ற என் பிள்ளைகள், இப்பொழுது நான் வந்து இவ்வளவு நேரமாகிறது, அவர்களை காணவில்லை. நடந்திருக்க வேண்டியவைகள் நடந்து விட்டிருக்கின்றது. ஆகையால் தான் என் பிள்ளைகளை காணவில்லை என்று அவர் ஏக்கத்தோடு கூட, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிற கடவுள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுளுக்கு தெரியாமல் ஒரு காரியம் கூட நடக்கவே நடக்காது. இவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது கடவுளுக்கு நன்றாக தெரியும். என்ன செய்திருக்க வேண்டும்? அவ்வளவுதான். என் சொல்லை நீ கேட்கவில்லை, ஓடிப்போய், நீ என்னிடத்தில் வர வேண்டிய அவசியமில்லை, உன்னை நான் தேடி வர வேண்டிய அவசியமில்லை என்று ஆண்டவர் அங்கேயே இருந்து விட்டிருக்கலாம். ஆனால் வழக்கம் போல ஆண்டவர் வந்து ஆதாமை பார்த்து, ஆதாமே
நீ எங்கே இருக்கிறாய் என்று பரிதாபத்தோடு கூட வேதனையோடு கூட ஆண்டவர் கேட்கின்றார். ஆம், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு வைத்து கொள்ளுகிறதான ஐக்கியத்தை, உறவை அதிகமாக விரும்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார். வெறுத்து தள்ளிவிடுகிற ஆண்டவர் அல்ல. இனி நீ இல்லாமற் போனால் எனக்கு ஒன்றுமில்லை, இதோ எனக்கு தான் தெரியுமே மனிதரை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி, ஆகையால் உன்னை நான் துரத்திவிட்டு வேறொரு மனிதனை நான் உருவாக்கி அவன் மூலமாய் பார், என்னுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றி காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஆதாமிடத்தில் ஏவாளிடத்தில் ஆண்டவர் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க அவர் விரும்பவில்லை. மாறாக ஒரு அன்பு தந்தையாக ஆதாமை பார்த்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாயப்பா? இத்தனை நாள் ஓடோடி வருவாயே, இப்பொழுது உன்னை காணவில்லையே, நீ எங்கே இருக்கிறாய் என்று ஏக்கத்தோடு கேட்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மை கூட அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு கூட தேடி வருகின்ற ஆண்டவராயிருக்கிறார். நம் கூட இருப்பதை, நமக்குள் இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். நம் மூலமாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி பெரிய காரியங்களை செய்வதை கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே ஆண்டவர் நம்மை நேசித்து நம்மோடு ஐக்கியம் வைத்துக் கொள்வதில் அதிகமாக நாட்டத்தை கொள்கிற ஆண்டவர். பல நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம்? கடவுளை விட்டு தூரத்தில் போய் விடுகின்றோம். நாம் தூரத்தில் போகிற ஒரே காரணத்தினாலே கர்த்தர் நம்மை வெறுத்து விடவில்லை. இன்னும் அவர் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கின்ற ஆண்டவர். இன்னும் அவருடைய பார்வையானது, அவருடைய கண்களானது ஏக்கத்தோடு கூட நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடவே வேண்டாம். எனக்கு அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஓமையில் சொல்லும் பொழுது, அந்த இளைய குமாரன் எப்பொழுது வருவான் என்று சொல்லி தகப்பன் ஏங்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார். தூரத்தில் வருகின்ற அந்த மகனை தகப்பன் தான் முதலாவது பார்த்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏங்குகிற கடவுள், நம்முடைய ஐக்கியத்தை எதிர்பார்க்கிற கடவுள். இந்த ஆண்டவரிடத்தில் வருவோம். இந்த ஐக்கியத்திலிருந்து, ஆண்டோடைய பிரசன்னத்திலிருந்து ஒரு நாளும் விலகி விட வேண்டாம். கடவுளுக்குள்ளாக நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மில் மகிழ்வது மாத்திரமல்ல, அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடையின்றி நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பெயரை பெருமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கடவுள் தாமே அவருடைய ஐக்கியத்தில் தொடர்ந்து நம்மை அணைத்து கொண்டு ஆண்டவருடைய திருச்சித்தத்தை நம்மில் நிறைவேற்றி தொடர்ந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.